வந்து ஒரு குருவிட்டு தான் இந்த கலையை பயின்று நான் கலையை படிக்கிறதே எல்லாருக்கும் நல்ல விஷயம். நாங்கள் அதன் ஊடாக பல விதமான நன்மைகளை அடுத்த தலைமுறைக்கு கையில் கொடுத்துட்டு போகணும் என்றது வந்து 2008ஆம் ஆண்டு தேசிய தலைவரால் அறிவிக்கப்பட்டது. நாங்கள் இளையோரிடம் ஒப்படைக்கிறோம் எல்லாத்தையும் ஆண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பெற்றோர் என்ற அடையாளத்தை தான் கொடுத்தது. அதுலேயும் உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் 2 பேருமே இந்த ஆசிரியர்கிட்ட படிச்சு அப்படியே நான் நினைக்கிற ஒரு 6 வருஷத்துல முடிச்சுட்டேன். படிச்சு டிப்ளோமா எடுத்துட்டு ஜெர்மனியில் வந்து கொஞ்சம் நாங்கள் எங்கள் பெரியாக்கள் ஒதுக்கும் பொழுது பிள்ளைகளும் விட்டு இசையை கொடியேற்றம் 22 தேர் வந்து 30ஆம் தேதி மே மாதம். என்ன நடக்குது? அடையாளத்தை தக்க வச்சுக்க முடியும். ஆகையால உங்களோட ஆதரவு கண்டிப்பா இப்படியான நிகழ்வுகளுக்கு வளர்ச்சி வீடியோ மக்களே. 8 வருஷம் இந்த வருஷம் டிப்ளமா செய்ய போறேன். டிப்ளமா நீங்க எத்தனை வயசுல வருவீங்க? தேருக்கு வருவீங்க. அப்ப என்ன விசேஷம்? இசை ஆராதனை நாங்கள் இந்த வருஷம் கட்டாயம் செய்யணும் என்றால் ஏனென்றால் வாசிக்க இல்லாதண்டு ஆக்கு கிரேட் என்று கேட்டால் இல்லை பட்டம் என்றால் நான் ஒன்றும் சொல்றேன். இன்றைக்கெல்லாம் சோடிக்கு பார்த்து கொண்டிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா ஊப்பர் அளவில் நிற்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்போடு பைசங்கர் சேனலுக்குள்ளே வரவேற்று கொள்கிறேன். இன்றைக்கு 1ஆம் தேதி மே மாதம் உழைப்பாளர் தினம். அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து குடும்பத்துக்காக, இந்த பணத்துக்காக உழைக்காமல் குடும்பத்துக்காக வீட்டில் உழைச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் அம்மா அப்பா அண்ணா அக்காண்டு இப்படி நிறைய பேர் இருக்கணும். அவங்களுக்கு என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். மற்றது இந்த மே மாதம்ன்ற ஒரு வலியல் நிறைஞ்ச மாதம். அந்த வகையில் அதையும் நிறைவு என்று சொல்லி விடாமல் நினைவு கொள்ளுவோம். வாங்க இன்றைக்கு இதுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை என்னென்று போய் பார்ப்போம். இன்றைக்கு பிரதோஷ பூசை நடந்து முடிஞ்சுது. இப்போ எல்லோரும் போயிட்டாங்க. நான் பூஜை எடுக்க வர இல்லை. இன்றைக்கு இங்கே ஒரு சங்கீத சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது, அதை எடுப்போம்னு தான் வந்தேன் நான். வாங்க போய் பார்ப்போம். கோயிலுக்கு நிறைய சனம் வந்து எல்லாம் முடிஞ்சு வழிகிட்டுட்டாங்க. இப்போ 2 மணி ஆகிட்டுது. இன்றைக்கெல்லாம் சோடிக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து கொண்டு பாப்பம் நடக்குது. இந்த தருணத்தில் இந்த ஊப்பற்றால் கோயிலில் ஜெர்மனியில் முதலாவதாக கொடியேறி திருவிழா நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருஷமாக நான் அந்த திருவிழாக்கள் எடுத்து போட்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு இந்த வருஷ திருவிழா எப்போ கொடியேறி எப்போ நடக்க போகிறன்றதை நாங்கள் இந்த கோயில் நிர்வாகத்தினரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அப்போ உங்களுக்கு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் இந்த தேர் திருவிழாவுக்கு வர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையில் கேட்டுக்கொள்வோம். வாங்க ஆக்கள்கிட்ட. ஆலயம் நல்ல வடிவாக இருக்குது, பூஜை எல்லாம் முடிஞ்சுது, சனங்கள் எல்லாம் போட்டுது. ஓகே, வணக்கம் அம்மா. என்னென்னா இந்த ஊப்பற்றால் ஆலய தேர் திருவிழா இந்த 26வது வருஷத்தில் இந்த வருஷம் எப்போ நடக்குதுன்ற ஒருக்கா சொன்னீங்கன்னு சொல்லிங்கன்னா? கொடியேற்றம் 22 5ஆம் மாதம் 26 மே இந்த மாதம் கொடியேறு. இந்த மாதம் 22ஆம் தேதி கொடியேறுது. 22 கொடியேறி தேர் வந்து 30ஆம் தேதி மே மாதம் 30ஆம் தேதி தேர் திருவிழா. அதுதான் உங்கள்கிட்ட கேட்போம். நன்றியா. தீர்த்தம் 31ஆம் தேதி மே மாதம் இதே மாதம் தீர்த்த திருவிழா. பூங்காவனம் 1-6 பூங்காவனம் நடைபெறும். பின்னேரம் நிறைய சனம் பாரதானே. அப்போ அவங்களுக்கு டேட் தெரியாமல் இருக்கலாம். இந்த வருஷம் கணக்க மாறுது தானே டேட்டுகள். அப்போ சனங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க அதை பார்த்து வர ஈஸியாக இருக்கும். ஓகே, நன்றி. எல்லாரும் வந்து தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளுங்க.
தம்பி இன்றைக்கு இங்கே என்ன நடக்குது? சங்கீத ப்ரோக்ராம். சங்கீத ப்ரோக்ராமா? நீங்கள் சங்கீதம் படிக்கிறீங்களா? ஓ. எந்த டீச்சர்கிட்ட? மீரா டீச்சர். மீரா டீச்சர்கிட்ட படிக்கிறீங்களா? அப்போ எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்த சிட்டி? அங்கேருந்து வந்திருக்கீங்கண்ணே. எவ்வளோ ஆழமாக படிக்கிறீங்க? ஒரு வருஷம் போல. ஒரு வருஷமாக படிக்கிறீங்கண்ணே. அப்போ உங்களுக்கு விருப்பமா பாட்டு பாட? மேடையில் படிச்சிருக்கீங்களா? ஓ. வெண்டைக்கு என்ன உங்களை சும்மா பாட கூப்பிட்டவங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? பாட கூப்பிட்டு நாங்கள் இந்த வேறாக்களும் பாடுவீங்க வேணே. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? எந்த பாட்டு உங்களுக்கு? சும்மா சினிமா பாட்டு எந்த பாட்டு உங்களுக்கு பாட பிடிக்கும்? சினிமா பாட்டு. உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும்? விஜய். விஜய் பிடிக்குமா? சரி, ஓகே. அப்போ எனக்கு ஒரு பாட்டு எதுவும் பாடி காட்டுவீங்களோ? இல்லைண்ணே. ஓகேயா, சரியா, வடிவா படிக்கணும். ஓகே. முண்டைக்கு வந்து தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். வேலை செய்கிற நீரோ வேலை வெட்டியில் ஆத்திரீரோ? நாங்கள் வேலை செய்கிற நாங்கள் இல்லாட்டி கூட பொது வேலைகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் அறிவிப்பு. எல்லாம் வேலை தானே? எல்லாம் வேலை தான். அப்போ உமக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நன்றி உங்களுக்கு. சரி, இப்போ இன்றைக்கு வந்து சங்கீதம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது. என்னது இது? வந்து சங்கீத ஆராதனை அன்று மும்மூர்த்திகளுக்கு சமர்ப்பணமாக நடக்குது. இதோட நோக்கம் வந்து சங்கீத கலை வந்து எங்களோட பாரம்பரியம், அது வந்து அடுத்த தலைமுறையிற்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த விழாவோட நோக்கம். அந்த வகையில் இங்கே ஜெர்மனில் பயிற்சிக்கிற ஆசிரியர்மார் சேர்ந்து இந்த விழாவை நடத்தினா. எங்களோட நோக்கம் என்னென்னா, இங்கே பிறந்து வளர்ந்த நிறைய திறமசாலியான சங்கீத வித்துவான்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மேடை அமைச்சு அவர்களின் திறமையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இதை நாங்கள் இப்படி ஒழுங்கு பண்ணி சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் வந்து நிறைய கலைஞர்கள், இப்போ இங்கே பிறந்து வளர்ந்த நிறைய கலைஞர்கள் இங்கே வந்து கச்சேரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக இந்தியாவில் ஒரு சங்கீத வித்வானாக்களோட கச்சேரி கேட்குற மாதிரியே ஒரு தரத்தில் தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோட ஆதரவு இப்படியான கலைகளுக்கு தேவை. சினிமா பாட்டே ஒரு பக்கம் இருக்கட்டும், ரேப் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவரையும் நாங்கள் அங்கீகரிப்போம். ஆனால் அதே சமயம் எங்களோட பாரம்பரியமான கர்நாடக சங்கீதத்தையும் நாங்கள் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இப்படி கலைகள் மூலமும் எங்களோட மொழி மூலம் தான் நாங்கள் எங்களோட அடையாளத்தை தக்க வச்சுக்க முடியும். ஆகையால் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இப்படியான நிகழ்வுகளுக்கு வேண்டும். ஓகே, நல்ல விஷயம். அதோட இப்போ கர்நாடிக் வந்து மட்டும் தமிழர்களுடைய பாரம்பரியம் ஒன்று இல்லை. நாட்டுக்கூத்து, கூத்து பாட்டுகள், இப்படியான நாட்டார் பாடல்கள் தெரியும் தானே. மீன் பிடிச்சி இழுக்கேக்கில் ஏலோ அயில சாண்டு இப்படியான பாட்டுகள் எல்லாம் இருக்குது தானே. அதுகளையும் நான் நினைக்கிறேன் நாட்டார் பாடல்கள் அப்படி இப்படி அதில் என் பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும் தானே. மற்ற என்னென்னா, இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். நீரும் ஒரு பாட்டு படித்தேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 2 வரி ஒரு லைன் ஒன்று படித்து காட்டுவேன். இல்லை, இப்போ திடீரென்று இப்படி பாடையிலாது. திடீரென்று பாடையிலாது. அதுக்கு எனக்கு ஒளி வாங்கி கையில் இருக்கணும், மேடையில் இருக்கணும், மேடையில் ஒளி இருக்கணும். அப்போ தான் அது தானாக வரும், ஸ்ருதி சேரணும். ஆகையால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக பாடுறேன். மக்களே இங்கே பாருங்கள் மக்களே, இந்த கொசுவை மருந்தடிச்சு கொள்ளோட மக்களே, வளைச்சி வீடியோ எடுக்கிற மக்களே. சரி, நல்ல விஷயம், சந்தோஷம். மற்ற இந்த இப்போ பூப்பட்டாள் கோயில் தேர் திருவிழா, இதில் என்னென்ன இந்த முறையும் நிறைய இளைஞர்களை உள்வாங்கியதும் செய்கிற பிளான்கள் இருக்கா? கண்டிப்பாக எங்கள்ட அடுத்த தலைமுறையை தான் எங்களோட எதிர்காலம். எங்களோட தேர் திருவிழாக்கு கண்டிப்பாக நிறைய இளைஞர்கள்ட ஆதரவு தேவை. அப்படி உதவி செய்ய விரும்புகிறவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ள, ஆலய நிர்வாகத்தோட தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி திருவிழா காலங்களில் இங்கே வந்தால் நானும் இங்கே நிற்பேன், என்னோடையும் கதைக்கலாம். என்ன வேலையில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படி என்றாலும் உங்களோட உதவி எங்கே என்றாலும் ஒரு பகுதியில் எங்களுக்கு தேவைப்படும். ஆகையால் எல்லா உதவிக்கரங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 இந்த முறை தேர் திருவிழா நடைபெற உள்ளது. தேர் திருவிழாக்கு மட்டும் இல்லை, திருவிழா மூட்டங்கள்லேயும் எங்களுக்கு இங்கே கோயில் பணிகளுக்கு நிறைய தொண்டுகள் செய்கிறாக்கள், உதவிகள் செய்கிறாக்கள் தேவைப்படினா இளம் சமுதாயத்தினர் வந்து கொஞ்சம் இணைந்து கொண்டால் உங்களுக்கும் இந்த சமயம் பற்றின சார்ந்த அறிவு கிடைக்கும், தகவல்கள் கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைகளுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். உங்களோட உதவியால் இந்த கோயிலும் வளரும். இந்த கோயிலோட வளர்ச்சியால் உங்களுக்கும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உயர்வுகள் உண்டு. ஆகையால் அதுக்காக தான் கேட்டேன். என்னென்னா, இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து பார்க்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறத யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பிள்ளைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளைகளையும் இப்படி இணைச்சி, என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு கோயில்களாக இருக்கட்டும், வேறு விஷயங்களாக இருக்கட்டும், புலம்பெயர் இடத்துல வந்து அடுத்த தலைமுறைக்கு கையில் கொடுத்துட்டு போகணும் என்றது வந்து 2008ஆம் ஆண்டு தேசிய தலைவரால் அறிவிக்கப்பட்டது. நாங்கள் இளையோரிடம்
ஒப்படைக்கிறோம் எல்லாத்தையும் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இளையோரிடம் எதையுமே ஒப்படைக்காமல் இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விஷயம். அந்த வகையில் அடுத்த நாங்கள் நீண்ட தூரத்துக்கு பிளான் பண்ணணும் எல்லாத்தையுமே. அப்போ இந்த ஆலயங்களா சரி, இப்போ ஒரு 10 வருஷத்துல இங்கே உள்ள வயசு போனாக்கள் செத்து போனால் ஆலயத்தை இழுத்து மூடிட்டு போயிடாரு. ஆனபடியாக அடுத்த தலைமுறையினர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறவையாக இருக்கட்டும், இப்படியான நல்ல விஷயங்கள் பொது விஷயங்களை வந்து மூலமாக அடுத்த இளைஞர்களை நீங்களும் மூலமாகவும் முன் வந்து மற்றாக்களோட கதைச்சி செய்யணும். நாங்கள் எப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் எல்லோரும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எனக்கு எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து அக்கா முதியவர்களோடு சேர்ந்து வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குது. அவள் எல்லாத்துக்கும் குறை சொல்லினோம். ஏதாவது நாங்கள் சொன்னால் அதுக்கு குறை சொல்லினா நான் ஒத்துக்கொள்கிறேன். முதியவர்களோடு இருந்துட்டு சேர்ந்து வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அவர்கள் குறைநிறைகள் சொல்வார்கள். நீங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை தகமைப்படுத்தி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் உங்களோட பணியை செய்யுங்க. உங்கள் பணிக்கான அங்கீகாரம் எப்பயாவது கிடைக்கும். ஆனால் அதற்கு பயந்து நாங்கள் செய்ய மாட்டோம் என்று விலகி நிற்பது அழகில்லை. ஏனென்றால் எங்களோட சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு தான் எங்களுக்கு இது தேவை. இப்போ காலத்தில் எப்படியாவது ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகணுமெண்டா நாங்கள் இப்போ வந்து அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டால் தான் நாங்கள் அதை ஒரு ஒழுங்கமைப்பாக செய்ய முடியும். இப்போ நாங்கள் இப்படி முதியோரோட வேலை செய்ய முடியாதுன்னு நாங்கள் விலகி போக எங்களுக்கான அந்த விஷயத்தை பழகிற வாய்ப்பு தான் நாங்கள் கையை விட்டு போகுது. அதனால் பிள்ளைகளை தயவுசெய்து அப்படி சொல்லி விலகி நிற்காதீங்கோ, வாங்கோ. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கதைச்சு அதுக்கான தீர்வு கண்டுகொள்ளலாம். ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்து தயவு செய்து இந்த பணிகள்லேருந்து விலகி நிற்காதீங்க. நன்றி உள்ள நன்றி. உங்களோட பணி தொடரட்டும். நன்றி உள்ள நன்றி. இன்றைக்கு பிரதோஷத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு வருஷம் பூப்பிட்டால் கோயிலுக்கு வாரினீங்களோ? தேர் திருவிழாவுக்கு வாரினீங்களா? எங்க தூரத்துல இருந்து வாரீங்களா? கேவலார்ல இருந்து வாரீங்க? வடிவான இடமே அது கேள்டன் எல்லாம் அங்க சைக்கிள்ல போறது கேவலாருக்கு. சரி, சும்மா ஞாயிற்றுக்கிழமையில போறேன். அப்போ நீங்கள் இப்போ தேர் திருவிழாக்கு இங்கே வருவீங்க? தேருக்கு வருவோம் இங்கே. அப்போ என்ன விசேஷம் உங்களுக்கு இங்கே? இது நாங்கள் அதிகம் நாங்கள் நம்பிக்கை நல்ல அருள் பாலிக்கக்கூடிய அப்படித்தான் சொல்கிறாங்க. அம்மன் விசேஷமான அம்மன். அவருடைய கடாட்சம் அவருடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா சும்மா சாதாரணமாக வரையில அவருடைய அழைப்புதல் இருக்க வேணும். உண்மைதான். நீங்கள் என்ன வருஷம் விரதம் முடிச்சு சேரனீங்களா? இன்றைக்கு விரதம். இன்றைக்கு இந்த அம்மா அப்பா 2 பேரும் இல்லாத ஆக்கள் விரதம் இருக்குங்களா? தாய்மாய் தனியாக தாய் இல்லாத ஆக்கள் விரதம். சித்திரை பருவம் தாய் மற்ற ஆடிய மாதம் தகப்பனுடையது. இன்றைக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிட்டு தானே, ஒரு லீவு நாளாக வந்துட்டுது. இன்றைக்கு உழைப்பாளர் தினம். உங்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நீங்களா இருக்காவது உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்களா? உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஓகே, அப்போ நன்றி. உங்களை அப்போ நாங்கள் இனி கேவலாவில் சந்திப்போம். இங்கே திருவிழா அதுக்கு முதல்ல இங்கே பூபட்டால் கோயில் திருவிழாவில் சந்திப்போம். ஓகே, நன்றியா. எல்லாம் சந்தோஷம். தம்பி வணக்கம். உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் இந்த சங்கீதம் சம்மந்தமாக வந்திருக்கீங்கன்னு? மாஸ்டர் வந்தேன். நீங்கள் என்ன பழகுறீங்க? நான் மிருதங்கம் வாசிக்கிறேன். இன்றைக்கு கஞ்சிரா வாசிச்சு. நான் எவ்வளோ காலமாக பழகுறீங்க? இப்போ 8 வருஷம். இந்த வருஷம் டிப்ளமா செய்ய போகிறேன். டிப்ளமா வரைக்கும் வந்தாச்சு. எத்தனை வயசுலேருந்து பழகுறீங்க? இப்போ 9 வயசுலேருந்து படிச்சு. மிருதங்க வித்து ஆனோண்டு புதுசாக வாரு உங்களுக்கு படிப்பிச்சது? திலக்ஷன் மாஸ்டர். திலக்ஷன் மாஸ்டர் எந்த ஸ்டார்ட்? ஹில்ட்ரோப் மின்ஸ்டர்ல இருந்தேனே. அப்போ நிறைய பேர் இருக்கு நம்ம அவர்கிட்ட.
விட்டு 9 வயசுலேருந்து பழகி இப்போ ஒரு மிருதங்க வித்து எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. அப்போ மிருதங்கம் மட்டும்தானே இல்லாட்டி தமிழில் வேறு பாட்டுகள் அது எழுதலாண்டு பழகுறீங்களா? முந்தி சங்கீதம் செஞ்சுதான் 4வது கிரேட் மட்டும். ஆனால் இப்போ மிருதங்கம் மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் சங்கீதம் தெரிஞ்சா நல்ல மேடம். எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் முடிக்கல. ஓகே. நீங்கள் என்ன சமையல்? நான் வயலின் வாசிக்கிறேன். என் அப்பாத்து தான் வயலின் வாசிக்கிறேன். உங்களோட அப்பாட்டி? ஹம்மில். உங்களோட அப்பா வயலின் மாஸ்டரா? வேறு ஆக்களுக்கு படிப்பிக்கிறதா? படிப்பார். எவ்வளோ ஆழமா செய்கிறீரா? இப்போ 7 வருஷமா. 7 வருஷமா? சின்ன வயசுலேருந்து செய்கிறீரா? அப்போ நீர் டிப்ளமோ முடிக்க போகிறீரா? முடிச்சிட்டீரா? அடுத்த வருஷம் முடிப்பேன். அடுத்த வருஷம்? அப்போ இப்போ இந்த நீர் ஒரு மாஸ்டர் இல்லை எங்களுக்கு தேவை தான். ஏனெண்டா இப்போ நிறைய ஃப்யூச்சருக்கு சூக்குன்ஸ்டுக்கு வந்து நிறைய ஆக்கள் தேவை சங்கீதத்துக்கு. இப்போ மூலமாக வயலின், மிருதங்கம் இப்படியான அந்த தமிழ் இதுகளுக்கு கல்ச்சருக்கு உங்களை மாதிரி ஆக்கள் படித்து டிப்ளோம் மட்டும் முடித்து வந்தால் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ எல்லாம் நிறைய இடங்களில் மாஸ்டர் இல்லை, டீச்சர் இல்லை. அவங்கள பார்த்தா எனக்கு ப்ரௌடாக இருக்குது, ஸ்டோல்ஸாக இருக்குது. நல்ல விஷயம், படித்து முடிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சக்ஸஸாக வர்றதுக்கு. என்ன நன்றியா? வணக்கம். வணக்கம். என்னென்னா இன்றைக்கு உங்களுக்கு இந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். முதலாவது உங்களுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி டீச்சர் வாங்க. நீங்களும் டீச்சர், நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ இந்த டீச்சர் கதைக்கலாம். எனது பெயர் ஜெயதர்ஷினி சிவசங்கர். நான் ஜெர்மனியில் இசை ஆசிரியராக இருக்கிறேன். கடந்த 14 வருடமாக நான் இங்கே இருக்கிறேன் இசை ஆசிரியராக. நான் வந்து மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்த வரைக்கும் ஜெர்மனியில் வந்து இசையை கொஞ்சம் நாங்கள் எங்கள் பெரியாக்கள் ஒதுக்கும் பொழுது பிள்ளைகளும் விட்டு இசையை, அதாவது கர்நாடக இசைன்றது அந்த பகுதியை விட்டு ஒதுங்குற ஒரு நிலைப்பாடு இந்த ஜெர்மனியில் நிலவுது. சென்ற வருடம் நான் நிறைய நோய் காரணமாக ஓய்வில் இருந்தேன். அப்போ பார்த்தேன் எல்லா நாட்டிலையும் இந்த இசை ஆராதனையோ மற்ற இசை கச்சேரிகளோ நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இளம் பிள்ளைகள் எவ்வளவோ நல்ல டேலண்டடாக அவர்களது கலையை வளர்கிறதுக்குரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட நாட்டில் நாங்கள் பெரியாக்களே பேசாமல் இருக்கிறோம். யாராவது ஒரு ஆள் செய்யும் பார்த்து கொண்டிருப்போம் என்ற அப்படி ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது நான் எனது சக ஆசிரியர்களோட சேர்ந்து கதைச்சு ஒரு முயற்சி ஒன்று செய்வோம். நாங்கள் எல்லாருமா இந்த ஜெர்மனியில் இருக்கிற இசை ஆசிரியர்கள் இளம், அதாவது டிப்ளோமாவோ டீச்சர்ஸ் கிரேடோ எடுத்துட்டு வேறு வேலைகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் இசையை விட்டுட்டு. அப்போ அப்படியான ஆட்கள் எல்லாரையும் இணைச்சு இந்த குரூப் ஒன்று அமைச்சு அதில் இருந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்களை செய்தால் தான் எங்களுக்கு பிள்ளைகள் அதில் ஆர்வமாக கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு நோக்கில் நான் ஒரு குழுவை ஆரம்பித்தேன், ஜெர்மன் கர்நாடிக் குழு என்று சொல்லி. அதுக்குள்ளே இருந்து இங்கே ஜெர்மனியில் இருக்கிற இசை ஆசிரியர்களையும் இளம் பட்டதாரிகளையும் இப்போ படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அதாவது பட்டதாரி படிப்பு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் இணைச்சு இந்த இசை ஆராதனையை முதல் ஒரு முயற்சியாக தொடங்கி இருக்கிறோம். இதைத் தொடர்ந்து ஜெர்மனியில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 இசை நிகழ்ச்சி, அதாவது கர்நாடக சங்கீதம் சம்பந்தமான 3 இசை நிகழ்ச்சியாவது நடத்த வேணும் என்ற ஒரு நோக்கில் தான் நாங்கள் இந்த குழுவை அமைச்சிருக்கிறோம். அதன்படி இன்னும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு இசை கச்சேரியும், அதைத் தொடர்ந்து ஒரு இசை போட்டியும் எல்லா பிள்ளைகளையும் உள்வாங்கி ஒரு இசை எல்லா குழு தெரிந்த கீழ்பிரிவு, மத்திய பிரிவு, மேற்பிரிவு, அதிமேற்பிரிவு என்ற அந்த கேட்டகரியில் பிள்ளைகளை உள்வாங்கி ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாம் சக்ஸஸாக நடக்கிறதுக்கு இளமாக்கள் எங்களோட ஒத்துழைச்சு செய்ய வேணும். அதே நேரம் நாங்கள் இந்த பொறுப்பை இளமாக்கள்கிட்ட கொடுத்து அவியல் மூலம் இந்த இதில் நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். ஏனெண்டா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்கள் நல்ல விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதை விட நீங்கள் சொன்ன வசனம் என்னென்னா அடுத்த தலைமுறையினர்கிட்ட அதை கொடுத்து அவங்கள வச்சு செய்விக்கிறதுண்டு. அதுதான் உண்மையாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு உண்மையாக நீங்கள் அப்படி ஒன்று செய்யக்குள்ள தான் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளைகளோட கதைச்சன் அவங்களெல்லாம் டிப்ளமோ முடிக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு ஆசிரியர்கள் தேவையான. அப்போ நீங்கள் அதோட இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி அந்த பிள்ளைகளை மேடையில் கொண்டு வரது நல்ல விஷயம். டீச்சர் நீங்கள் சொல்லுங்க.
ஜனனி உதாரணம் சொல்லிட்டு சொல்ல முடிச்சேன். சரி நீங்கள் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சங்கர். எங்களோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து இதில் போடுறதுக்கு முதல் நன்றி. மற்றது உண்மையில் எங்களோட ஜெயதர்ஷினி சொன்ன மாதிரி எங்களோட ஜெர்மன் நாட்டில் தான் இந்த டான்ஸ் முன்னோக்கி கொண்டு போகுது, சங்கீதம் கர்நாடக சங்கீதம் பின்னோக்கி கொண்டு போகுது. நாங்கள் 2 பேரும் நெடுக கதைக்கிறது. ஆனால் அப்போ இதுக்கு முழு முயற்சியாக ஊக்கம் தந்து டீச்சர் 5 பேரோடாவது நாங்கள் செய்வோம் என்று முதல் ஊக்கத்தை தந்தது ஜெயதர்ஷினி. அதுக்கப்புறம் கலா டீச்சர் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தாண்டி இளையோர்களை இதுக்குள்ள கொண்டு வந்த எங்களுக்கு பிறகு இது அழியாமல் இன்னொரு சந்தையிட்ட கொடுக்க வேணுமென்றதுக்காக நிறைய இப்போ என்னுடைய முதல் மாணவி ஜனனி ஜெயபாலன் அவர் இப்போ கர்நாடிக் மியூசிக்லேயும் மற்ற வயலின்லேயும் கோல்ட் மெடல் எடுத்து இப்போ 10 வருஷம் அப்படியே எல்லாம் மூடப்பட்டிருந்தது. இப்போ திருப்பி தட்டி எடுத்து இப்போ அவைகளுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து அவையே இதுக்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்து இதுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியையும் இப்போ நானும் ஜெயதர்ஷினி இணைக்க இவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் நடக்குமா நடக்காதான்ற போராட்டத்தின் மத்தியில் இவ்வளோ சிறப்பாக செய்ததுக்கு உண்மையில் நாங்கள் நவதுர்க்கை அம்மன் அந்த அம்மனுக்கும் எங்களோட ஒத்துழைப்பாக நின்ற அந்த பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் உண்மையில் நன்றி சொல்ல வேணும். உண்மையாக இந்த விழா நீங்கள் இப்போ நடத்துகிற இந்த நிகழ்ச்சி முதல் முறை நடத்துகிற மாதிரி தெரிய இல்லை. ஏற்கனவே 2-3 வருஷம் நடத்தின மாதிரி இருக்குது. அவ்வளோ சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு. நன்றி. உண்மையில பிள்ளைகளும் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்து, ஆனால் நிறைய நாங்கள் ரிஹர்சல் பார்த்து இதாண்டியில் டக்குண்டு பிள்ளைகளுக்கு ஒரு 3 கிழமைக்குள்ள தான் நாங்கள் இதாண்டதை ஆனால் அதுகள் சிறப்பாக செய்திருக்குதுகள். உண்மையாக நல்ல ப்ரொஃபஷ்னலாக நல்லா செய்துகள். உங்களுக்கு பாராட்டுகள். இந்த நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சி இன்னும் பெருசாக வளர்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு வாழ்த்தி கொண்டு இதை பார்க்குறாக்களுக்கு உங்களுக்கு ஆதரவு தரணும். மற்ற உங்களோட இதை நீங்கள் தொடங்கின இதை வாழ்த்து பலிக்க வேணும், கட்டாயம் பலிக்கும். இந்த அம்மன் கோயிலில் நீங்கள் அந்த சொல்லுங்கள் எங்கே உங்களோட அந்த இதை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் முதல் சொன்ன விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். நான் ஜெர்மனிக்கு 14 வருஷம், கடந்த 12 வருடமாக நான் தனியாளாக இசை ஆராதனை நிகழ்ச்சி செய்து கொண்டு வரேன். நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. நிச்சயமாக இருக்கிறது. நான் முதல்ல இருந்த இடம் கால்ஸ்ரூஹேல ஃபொட்சைம் என்ற கோயிலில் தொடர்ந்து 6 வருஷம் இசை ஆராதனை நிகழ்ச்சி தியாகராஜ உற்சவம் என்று செய்து கொண்டிருந்தேன். எனக்கு அங்கே நிறைய இந்திய கலைஞர்கள் சப்போர்ட்டாக இருந்தவர்கள். அதே போல் பிறகு நான் இப்போ சார்புருக்கனில் இப்போ இருக்கிற இடம் சாப்ரூக்கன்லையும் ஸ்ரீ மகாமாரி அம்மன் ஆலய அவையோட சப்போர்ட்டோட அவையோட உதவியோட தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். நான் கடந்த வருடம் என்னோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னால என்னால் செய்ய முடியலை. அப்போ தான் நான் இருந்தோண்டு எல்லா நாட்டு வீடியோஸையும் பார்க்கும்போது எல்லா இடமும் ப்ரோக்ராம் நடக்குது. எங்கட நாட்டில் ஒருத்தர் கூடி நடத்துறதுக்கு ஆக்கள் இல்லை. கர்நாடிக் நிகழ்ச்சி நடத்துறது ஆக்கள் இல்லை. அது அப்படி என்னும் பொழுது பிள்ளைகளுக்கும் அந்த ஏன் படிப்பான் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மேடை கொடுத்தா தான் அந்த கலை வளரும். கலைஞனுக்கு தேவை ஒரு மேடை. அந்த அப்படி இல்லாத ஒரு இடத்துல அது ஏன் படிப்பான்ன்றது மாதிரி பிள்ளைகளுக்கு போய்கொண்டிருக்கு. அந்த இதில் தான் நான் எந்த பிள்ளைகளுக்காக என்னோட படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் மேடை அமைக்கவில்லை. சரி நான் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறேன், சரி உங்களால் முடிஞ்சாக்கள் பாடுங்கோ அப்படின்னு தான் நான் பொதுவாக அப்படியே கொடுத்து வாரது. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரேன். என்னுடைய தொடர்புக்கு அடுத்தது கூட விஷயத்துக்கு வரேன். என்னுடைய தொடர்பு நான் சார்புருக்கனில் இருக்கிறேன். சார்புருக்கனில் என்னோட தொடர்பு நம்பர் கேட்குறீங்களா? இல்லாட்டி இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஏதாவது என்னுடைய ஃபேஸ்புக் நம்பர் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று ஜெயதர்ஷினி சிவசங்கர் என்ற பேர்லேயே ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குது சுசீலா நவதர்ஷினி என்று சொல்லி. சுசீலா என்னுடைய அம்மாட பேர், நவதர்ஷினி என்னுடைய நவரத்னம்ன்றது என்னுடைய அப்பாண்ட பேர். என்னுடைய தந்தை இந்தியா லெஜண்ட் மகாராஜபுரம் சந்தானத்தின் ஸ்டூடெண்ட். என் அப்பா இசைக்கலைஞர் ஸ்டூடெண்ட். அப்போ அவர் வழி தான் நாங்கள் 3 பேர், நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகள், நாங்கள் 3 பேரும் கலையோட ஆர்வமானாக்கள். ஆனால் ப்ரொஃபஷனலாக நான் நர்சிங், ஆனால் கலையை விடாமல் அதையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அது நேரம் இன்ஸ்டாகிராமில் தஷா என்று சொல்லி இந்த டொச்சாக்கள் தஷா என்று தான். நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை போட்டு வரோம். ஏன்னா யாரும் உங்களோட தொடர்பு கொள்ள வேணுமெண்டா நம்பரை போடுறத விட நாங்கள் இன்ஸ்டாகிராம்ண்டா அவங்க எழுதுனா நீங்கள் அதுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கலாம். தஷா என்ற ஐடி தான் இருக்குது இன்ஸ்டாகிராமில். சரி, நன்றி. அப்போ தொடர்ந்து நடத்தும் வாழ்த்துக்கள் எங்களுக்கு. நீங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்து எங்களோட நிகழ்வை யூடியூப் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு மிக்க நன்றி. நிச்சயமா நன்றி. வணக்கம். உங்களுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி நீங்கள் டிப்ளோமெல்லாம் முடிச்சிருக்கிறீங்க சங்கீதத்தில், அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வயசில் பழகின தொடங்குனீங்க?
நான் பலன் துவங்கினது நினைக்கிற ஒரு 12 வயதில் 12 வயதில் மீரா டீச்சர் தமிழாலயம் மூலமாக மீரா டீச்சருக்கு நான் படிக்க துவங்கி அப்படியே ஒவ்வொரு வருஷமும் 2 கிரேட் அடுத்தடுத்து அப்படியே நான் நினைக்கிற ஒரு 6 வருஷத்தில் முடிச்சிட்டேன். படித்து டிப்ளமோ எடுத்துட்டேன். அப்படியே நீங்கள் தொடராமல் விட்டுட்டீங்களா இல்லாட்டி பிள்ளைகளுக்கு? இல்லை, பிள்ளைகளுக்கு நான் படிப்பிச்சு இப்போ சும்மா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கச்சேரியில் எல்லாம் வைக்கிறது, பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் சின்ன குரூப்ஸுக்கு எல்லாம் நான் படிப்பிச்சேன். நான் மற்ற படிப்பு மாஸ்டர்ஸ் எல்லாம் செஞ்சு முடிய கல்யாணத்துக்கு பிறகு நான் இடமாற்றம் ஸ்டுட்கார்ட்டுக்கு மாறி போயிட்டேன். அங்கால போயிட்டேன். அப்போ அங்கே கேட்டவே தான் நான் அங்கே என்ன வேலை வாய்ப்புகள் வந்து அதில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்தோம். அங்கேயும் நிறைய தமிழ் சனம் இருக்குது தானே. அப்போ நீங்கள் இப்போ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிப்பிக்கிறீங்களா நீங்கள் சங்கீதம்? இல்லை, இருக்கணும்னு கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் இன்னும் என்னட்ட பேச அந்த கான்டாக்ட்ஸ் இல்லை. இதன் மூலம் நீங்கள் கான்டாக்டை கொடுத்து நான் இப்போ நீங்கள் யங் ஆக்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு ஜெனரேஷனுக்கு அதை நீங்கள் கொடுக்காம இருந்தால் நீங்கள் படித்ததும் வீணல்ல. நீங்கள் இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு டைம் எடுத்து படிச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் அதை புதுப்பிக்கலாம். அப்போ அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதை நீங்கள் இப்போ செய்ய ஆர்வம் இல்லையா? இப்போ யோசிக்கிறீங்களா? இப்போ யோசிக்கிறேன். இப்போ நான் இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அதோட எனக்கு இப்போ ஓகே, இப்போ நான் பிளான் பண்ணலாம். யோசிச்சு நான் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா நான் அப்போ வேலை பிள்ளைகள் அப்படின்னு இருக்க கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷனுக்கும் பிறகும் இந்த இசை ஆராதனையில் இப்போ திருப்பி ஈடுபாடு வந்த உடனே எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்துட்டுது. உண்மைதான். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கண்டேக்கில் நீங்கள் அதை பார்த்துட்டு அம்மா பழக்கிறான்ட்டு அதை பார்த்துட்டு உங்களோட பிள்ளைகளையும் கையை பிடிச்சி கொண்டு போயிடலாம் தானே. மற்றும் இப்போ இந்த 10 வருஷமாக நான் பாடியும் வயலின் வாசிப்பேன். இப்போ எனக்கு இதனாலே ஒரு ஆர்வம் நானே திருப்பி என்ன ஒருக்கா படிக்கணும், நானும் எல்லாத்தையும் என்ன ஒருக்கா கற்றுக்கொள்ளணும். படித்த நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண தானே வந்திருந்தானே. ஏன்னா அப்போ நல்ல விஷயம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதான் மீரா டீச்சர் ஸ்டூடெண்ட் சொன்னாவு. அப்போ அதான் நான் உங்களோட கதைப்பை வந்துட்டு சரி. அப்போ வாழ்த்துக்கள், நன்றி, தொடர்ந்து செய்யுங்க. நன்றி. கலைக்கின்றோம். ஒரு குழு பாடல் தர இருக்கிறார்கள். ஜெயகுந்தன் தமிழியம், ஜெயகுந்தன் தமிழ் இளையன், அஜய் முரளி, விவாதன் கரண், மன்னிக்கவும் சிவபாலன் கரண், ஹரிஷ் கீதாலயன், தயமுகந்தன் சதீஷ், மிதுஷன் துஷாந்தன், தரகீர்த்தனன் லிங்கேஸ்வரன் அவர்களுக்கு பக்கவாத்தியமாக வயலின் சாநித்யா ரவீந்திரன் மற்றும் மிருதங்கம் தனுஷ் சுரேந்திரன். எங்க உங்க கரகோசங்கள்? இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவித்தல். யூ தமிழ் என்ற டிவியில் இந்த நிகழ்வுகள் நேரலையாக ஓடிக்கொண்டிருக்குது. இணையதள டிவி, அதில் நீங்கள் இந்த நிகழ்வுகளை லைவாக, அதாவது நேரலையாக பார்க்கலாம். இங்கு வந்து பார்க்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி நேரலையாக. வணக்கம். உங்களுக்கு முதல்ல தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்கள் ஒரு பெரிய மிருதங்க வித்வானாக இருக்கிறீங்கள். அந்த வகையில் அந்த விஷயங்கள் எவ்வளவு பிள்ளைகள் இப்போ உங்கள்கிட்ட வருது, எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க, இன்னும் என்னென்ன செய்தால் இன்னும் நிறைய மாணவர்களை பிள்ளைகளை உள்வாங்கி அவங்கள அந்த வேறு விஷயங்களுக்குள்ளே போகாமல் இதுக்குள்ளே கொண்டு அவங்களுக்கு எங்களோட கலைகளை கற்றுக் கொடுக்கலாம்ன்ற அந்த இதில் பற்றி ஒருக்கா சொல்லுங்க. அதான் முக்கியம். வணக்கம், என்னுடைய பேர் நகுஷாந்த்.
ஏனென்றால் இந்த இசை ஆராதனை நாங்கள் இந்த வருஷம் கட்டாயம் செய்யணும் என்றால் ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் அதான் அடுத்த சந்ததிகளுக்கு இந்த கலையை நாங்கள் தொடர்ந்து ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷனாக நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அதற்காக வேண்டி இந்த ஆராதனை நாங்கள் தொடங்கி வச்சிருக்கிறோம். மிருதங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எனது தம்பி அனுஷாந்த் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேறு பிரசாந்த் இருக்கிறார், ஒரு கலை குடும்பம், தங்கச்சியும் வயலின் வாசிக்கிறார். இப்போ மிருதங்கத்தை பார்த்து கொண்டால் இப்போ கொரோனாவால் கொஞ்சம் அந்த கலைகள் பசங்கள் வந்து கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டார்கள். ஆனால் இப்போ வந்து இந்த ஆராதனை மூலம் நாங்கள் வந்து அந்த மிருதங்க கலையை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி பசங்களை இன்னும் தயார் பண்ணி இப்போ என்னட்ட வந்து இப்போ 6 மாணவர்கள் இப்போ பயின்று கொண்டு வருகின்றார்கள், எக்ஸாம்ஸ் எடுக்கிறார்கள். இப்போ இந்த ஆராதனை மூலம் அவர்களுக்கும் பயிற்சி கிடைக்கணும். ஏனென்றால் அதான் முக்கியம் என்று நாங்கள் கருதுகின்றோம். என்றால் மேடை ஏறினால்தான் அவர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், மேடை கூச்சம் போகும். அதற்காக வேண்டி இந்த இசை ஆராதனை என்று ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் தொடங்கி வச்சிருக்கிறோம். அதற்கு நாங்கள் இளைய கலைஞர்களை இணைத்து இப்போ மற்ற இசை கலைஞர்கள் இப்போ தர்ஷினி டீச்சர், மீரா டீச்சர், விஜயகலா டீச்சர் அவர்களும் முன் வந்து எங்களை வழி நடத்தி இந்த இளைய தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு வரணுமென்று அந்த ஆர்வத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அதான் இப்போ இந்த மிருதங்க மண்டைக்குள்ள அது உண்மையாக பொடியங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்களோ தெரியா, ஷோன் வின்சென்ட் கனடாவில் இருக்கிற ஒரு ரெப்பர், தமிழ் ரெப்பர், அவர் இங்கிலீஷில் ரெப் பண்ணுறார். அவர் வந்து ரெப் பண்ணுவார், அதுக்கு வந்து மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு பொடியன் பக்கத்தில் இருந்து அந்த மாதிரி வாசிக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணும் அந்த யங்ஸ்டர்ஸை உள்ளுக்கு இழுக்கிறதுக்கோ, நானும் இப்படி அதுக்கெல்லாம் அதை மிக்ஸ் பண்ணி அதை செய்யலாம் நிறைய செய்யலாம். அது வந்து அந்த பேசிக் மிருதங்கம், அந்த நடைகள், இப்போ நாங்கள் மாஸ்டர்லாம் சொல்லிக் கொடுக்குற அந்த நடைகள், அந்த வார்த்தைகள், சொற்கட்டுகள் நாங்கள் அது பயின்ற பிறகுதான் அந்த அந்த அடிப்படை இருந்தால்தான் அந்த விஷயங்களுக்கு இப்போ ஜாஸ் மியூசிக், வேர்ல்ட் மியூசிக் அண்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரேப் மியூசிக்கும் அது இணைச்சு கொள்ளலாம் எல்லாத்துக்கும் அது அடாப்ட் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒரு இப்போ எலக்ட்ரானிக் பேட்டுன்ற அது எலக்ட்ரானிக். இப்போ மிருதங்கம் என்றால் அது வந்து தோல் வாத்தியம். அதுக்கிணங்க நாங்கள் அந்த நாதம், அந்த மிருதங்கத்தின் நாதம் வந்து அது இனிமையானது. அது வந்து நாங்கள் அது வந்து எலக்ட்ரானிக் மூலம் அது வராது. அந்த சவுண்ட் வந்து வித்தியாசம் தானே, தோல்ல இருந்து நேரடியாக. இப்போ அந்த மிருதங்கத்தை நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு இசை, ஜாஸ் மியூசிக்காக இருக்கட்டும், வேர்ல்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இப்போ அந்த ரேப் மியூசிக், இப்போ சின்ன சின்ன பசங்கள் அது செய்து கொண்டு வரார்கள். அதுவும் பார்க்க நல்லா இருக்கின்றது. அப்படியும் நாங்கள் அந்த மாணவர்களை கொண்டு வரணுமென்ற ஒரு ஆசையும் இருக்குது. அதான் நீங்கள் இன்னும் நிறைய மாணவர்களை இணைச்சி கொண்டு நீங்கள் ஒரு இதில் பெரிய ஒரு வித்வானாக கேட்கல, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக அதான் என்னோட ஆசை. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். உங்களுக்கு நன்றி. Thank you.
இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக துணைப்பாக தர இருக்கிற மஞ்சரி கிருபாநாதன் அவர்களுக்கு பக்கவாத்தியமாக இன்ட்ரடக்ஷன் தர மற்றும் அஜித் கவர்மன் அவர்கள். தர்மசீலன், அஜித் திவாகரன், தனுஷ் சுரேந்திரன், ஹரன் சிவபாலன் மற்றும் அக்ஷயன் சுபாஸ்கரன். வணக்கம். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கு. நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அதான் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் நிறைய விஷயங்கள் செய்து சாதிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சங்கீதம் கர்நாடிக் இப்படியான விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு யங்கான ஆளாக இருக்கிறபடியாக உங்கள்கிட்ட எவ்வளவு சின்ன பிள்ளைகள் வந்து படிக்குதுகள், இன்னும் எப்படி நிறைய பிள்ளைகளை உள்வாங்கலாம்ன்ற விஷயங்கள் இருக்கா சொல்லுங்க. நல்ல கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கூட இங்கே வந்து ஒரு குரு விட்டு தான் இந்த கலையை பயின்று நான் கலையை படிக்கிறதே எல்லாருக்கும் நல்ல விஷயம். நாங்கள் அதன் ஊடாக பல விதமான நன்மைகளை காணுவோம். இப்போத்தான் தலைமுறைக்கு என்ன கருத்து என்னென்னா, நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்பிக்கணும். சும்மா ஒரு பாட்டை கேட்டு அடுத்த கிழமைக்கு பயிற்சி செய்து வான்ட்டு சொன்னால் அது செயலாகாது. நாங்கள் வந்து நாங்களுக்கு ஏற்ற மாதிரி புதுவிதமாகவும் ஆட்களுக்கு சேரக்கூடியதாகவும் படிப்பிக்கணும். அதோடு சேர்த்து பிள்ளையில கட்டாயம் இப்படி கலை நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிக்கொண்டு போகணும். அப்போ தான் நாங்கள் பார்த்து தெரியும், ஒரு அக்கா பாடுற, ஒரு அண்ணா வாசிக்கிறது நல்லா இருக்குது, கேட்கத்தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும். அப்போ தான் எனக்கு வந்தது. அதனால் அது என்னுடைய கருத்து. அதான் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னா புதுவிதமாக சொல்லி கொடுக்கணுமன்றது. இப்போ பழைய சின்ன பிள்ளையில படிப்போம் சும்மா கர்நாடிக்னு வராங்க, உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் எப்படி அவங்கள அதை அட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ளுக்கு கொண்டு வந்து அதை சொல்லி கொடுக்கலாம்ன்ற விஷயங்கள். இப்போ எங்கட அந்த ஒரு மிருதங்கம் வாசிக்கிறத இப்போ நாங்கள் மொடையானாவும் அதை வாசிக்கலாம், வேறு இதோடையும் அடாப்ட் பண்ணி செய்து கொள்ளலாம். என்ன அதான் அது போய் சேரணும். மிருதங்கம் பார்த்தா நட மாற்றி வாசிச்சா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும். இப்போத்த நாட்கள் அந்த குத்து திரையிசை அதை பார்த்து வந்து கூடுதலாக போகினோம். அது ஓகே தான், நான் பிள்ளைகிட்ட சொல்லல. ஆனால் அதே பட்சத்தில் வந்து எங்கள்கிட்ட நுண்கலை இருக்குத்தானே, பரதநாட்டியம், மிருதங்கம், வயலின், வீணை, வாய்ப்பாடு, எவ்வளவோ கலை இருக்குது எங்கிட்ட. அதுவும் பயிர்றது ஒரு நல்ல விஷயம். மனதுக்கு திருப்தியை தரும். கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, நடக்க பலவிதமான வேறு நல்ல நன்மைகளும் கூட வருது. அப்போ நாங்கள் படிப்பிக்கும் பொழுது இப்போ தனியாக கிளாஸில் வந்து இருந்து படிப்பிக்கிறத விட இப்போ நாங்கள் வந்து நேரில் படிப்பிக்கலாம். அதாவது இப்போ டேப்லெட்டில் ஸ்கைப், ஜூம் பாவிச்சும் படிப்பிக்கலாம். பிள்ளைக்கு வந்து இப்போத்திய நிகழ்ச்சிகளை கூட்டிக்கொண்டு போய் அரங்கேற்றங்கள், ஆற்றுக்க தேர்வுகள் அங்கே கூட்டிக்கொண்டு போய் பார்த்தும் பழகலாம், கருத்தரங்க வைக்கலாம். இன்னும் பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை.
நிச்சயமான அப்படி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் பிள்ளைகளுக்கு வந்து கவர்ந்து எடுத்து அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். இப்போ என்னென்னா எங்களுக்கு தேவை அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களை மாதிரி ஆக்கள் இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் ஒன்றுபட்டு இப்போ இன்றைக்கு எங்கள் இடையிலக்கு என்னென்னா மூத்த ஆசிரியர், இளமாசிரியர், மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கழகம் மாதிரி இங்கே சேரணும். அப்போ தான் நாங்கள் வருகிற காலத்தில் என்ன போன்ற இளமாக்கள் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல இளமாலாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்காலத்துக்கு நோக்கி சொல்லியிருக்கிறீர். நன்றி உங்களோட டைமுக்கு. நன்றி. தொடர்ந்து உங்களோட பணி தொடரட்டும். உங்களோட மாதிரி ஆக்கள் எங்களுக்கு தேவை தம்பி. நன்றி. நன்றி. வணக்கம். உங்களுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு இருக்காகட்டும். இன்றைக்கு ஒரு லீவு நாளண்டபடியாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக நல்லா இருக்கேனே. மேடையில் பார்த்தேன்னு நீங்கள் அறிவிப்பு செய்கிறீங்க. ஆமாம். கனகாலம் செய்கிறீங்களா? இல்லை, கொஞ்சம் காலமாக தான் நான் செய்கிறேன். அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறு பிள்ளைகளுக்கு இப்படி சேரும் போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? இந்த இப்போ அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த பிள்ளைகளுக்கு இப்படி கர்நாடிக் இதுகளை அறிமுகப்படுத்தி ஒரு மேடை போட்டு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னும் வளர்ந்து வருவாங்கன்னு சொல்லி யோசித்து தான் இந்த நிகழ்ச்சியை செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஆமாம், இது டீச்சர் மூலியமாக எல்லாம் வந்ததுனால மிக சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் இங்கே ஜெர்மனியில் பிறந்த வாழ்ந்தாலும் எங்களோட கலாச்சாரத்தில் இன்னும் எதிர்காலத்துக்கு கொண்டு வரணும்னு டீச்சருக்கும் ஆசை, எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க போல் மேடையில் சிறு சிறு பிள்ளைகள் எல்லாருமே வாசித்தாங்க. அதனால் ஒரு 10 வருஷத்துலேயே இன்னும் சின்ன வயசு பிள்ளைகள் வாழணும், இன்னும் வளரணும்னு என் ஆசை. அதான் அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ஏதோ பழகின மாதிரி இல்லை, எல்லாம் பெரிய ப்ரோஃபீஸ் மாதிரி வாசிக்குதுகள். நல்லா வாசிக்கணும், நல்லா பாடினோம். நீங்கள் சொல்லுங்க தம்பி, நீங்கள் என்ன பழகிருக்கிறீங்க, என்ன செய்றீங்க? நான் வயலின் பழகிருக்கிறேன், வயலின் படிச்சிருக்கேன். எவ்வளோ காலமாக பழகிருக்கிறீங்க? இப்போ ஐயோ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 15 வருஷத்துக்கு மேலே. அப்போ கிரேட் எல்லாம் முடிச்சிட்டீங்க, டிப்ளோமா எடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் மாஸ்டராக படிப்பிக்கிறேன். எத்தனை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறீங்க? ஆலங்குடியில் படிப்பா எனக்கு உனி படிப்பாளுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் 2-3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2-3. எந்த சிட்டியில் நீங்கள் படிப்பிக்கிறீங்க? ஹம்மில் தான். ஹம்மில் படிப்பிக்கிறீங்க. அங்கே நிறைய தமிழ் சமணம் இருக்குது தானே? இருக்கிறாங்க. அதுதான் அந்த அம்மன் கோயிலும் இருக்குது ஹம்மில். அப்போ உங்களோட கரியர் படித்து முடிய நீங்கள் இன்னும் நிறைய பிள்ளைகள் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறேன், அதுதான் முக்கியம். அப்போ இந்த நிகழ்ச்சி இப்படி வருஷத்தில் எத்தனை நடந்தால் நல்ல நினைக்கிறீங்க? இப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கர்நாடிக் சம்பந்தமான நுண்கலை இப்படியான விஷயங்களை கொண்டு வரதுக்கு வேணும். இப்போ எங்கே கோயிலும் நடக்கும், கோயில் திருவிழா ஃபுல்லாக வாசிக்கலாம் தானே, அதுவும் நல்ல விஷயம். இப்படி கர்நாடிக்காக இடம் கொடுத்து வாசிக்கிறது நடக்க வேணும். 2-3 தரம் வருஷத்துல இல்லை, கோயிலில் வந்து வாட்சி கொண்டிருக்கல வாரசனம் கும்பிட்டுட்டு அப்படியே போயிடும், அவங்கள கவனிக்க மாட்டாங்க. இப்போ அவங்கள ஒரு மேடையில் ஏற்றிட்டு வைக்கல தான் அவங்க ஜொலிப்பாங்க, தெரிய வரும் அவங்களுக்கு. இப்போ ஒரு அவங்கள இருந்து பார்க்குற சனம் அவங்களே பார்க்கும். அப்போ அவங்களுக்கும் ஒரு தைரியம் வரும், அந்த மேடை கூச்சம் போகும். முக்கியம். அதுக்கு நாங்கள் சொல்லணும், பல மேடையில் எங்களுக்கு தரணும், நாங்கள் கேட்டு வரக்கூடாது, எங்களுக்கு அந்த மேடையில் தரணும். ஆலயம் மட்டும் இல்லை, வேறு மேடைகளும் உங்களுக்கு தந்தால் நல்லது. அதான் நான் சொன்னேன், அடுத்த தலைமுறையினருக்கு எங்களுடைய எல்லா விஷயத்தையும் கொடுக்கணுமெண்டு. இங்கே வடிவாக கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது தெரியாது. 2008ஆம் ஆண்டு தலைவர் சொன்னது தான், நாங்கள் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறையினர்கிட்ட ஒப்படைக்கிறோம்ண்டு. இன்னும் ஒப்படைக்காமல் இருக்கிறது பிழை, அதை ஒப்படைக்கணுமன்றது என்னுடைய கருத்து. நல்ல நீங்கள் வெளியில் வந்து செயல்படுறது எல்லா விஷயத்துக்குள்ளேயும் எங்களுக்கு தேவை. நன்றி, உங்களுக்கு பாராட்டு. வணக்கம். எப்படி எவ்வளோ இப்போ கிட்டடியிலையா பழக வலிக்கிட்ட நீங்கள்? இப்போ கொஞ்சம் 3 மாதமாக பழகிறேன். எப்படி இருக்குமா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தொடக்கிட்ட இது ஒர்க் பண்ணுற மாதிரின்னா இப்போ கொஞ்சம் பழகினால ஓகே. இப்போ பிடிச்சிருக்கேனே இன்ட்ரெஸ்ட். அப்போ படித்து முடிப்பீரா? படித்து முடிப்பேன்னு நினைக்கிறேன். எந்த டீச்சர்கிட்ட பழகிறீங்க? மீரா டீச்சர். சரி, எந்த சிட்டி? பூப்பட்டாலா. சரி, அப்போ தொடர்ந்து படித்து முடியும். நீங்களும் ஒரு நாளைக்கு இப்படி மாஸ்டர் ஆகணும், தொடர்ந்து படிக்கணும். பாரு, மாஸ்டர் இருக்கிறாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டோல்ஸாக இருக்கு, ப்ரௌடாக இருக்கிறாங்கண்டு. இன்னும் படித்து முடிக்கணும். உங்கள் வாழ்த்துக்கள். என்ன வணக்கம். சரி, நீங்கள் மேடையில் அந்த மாதிரி கலக்குனீங்கள். இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ காலமாக பழகுறீங்க? நான் இப்போ ஒரு 16 வருஷமாக மிருதங்கம் பழகி கொண்டு வரேன். கிரேட் எல்லாம் முடிச்சாச்சா? நான் கிரேட் அதை பார்க்குறேன் இல்லை. இல்லை, அப்போ கிரேட் தேவையில்லை, அது டெஸ்டிங். எனக்கு அது முடிஞ்சிட்டு. ஆனால் அது எல்லாம் என்ன, ஒரு கலைஞர் மேடையில் இருக்கிறது தான், அந்த மேடையில்
இப்போ ஒரு கிரேட் எடுத்த என்ன பிரியோசனம் எங்களால் மேடையில் வாசிக்க இல்லாதண்டு அதால் ஆக்கு கிரேட் என்று கேட்டால் இல்லை பட்டம் என்றால் நான் ஒன்றும் சொல்கிறேன் இந்த உண்மைதான். நான் வந்து சில பிள்ளைகளை சந்திச்சிருக்கேன், அதுகள் படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் எடுத்துட்டு, ஆனால் மேடை பக்கம் போய் படிக்கிறதே இல்லை. அது அவங்களோட லைஃப் அப்படியே மாறிடும், கரியர் அது இது வெட்டிங் அண்டு போயிடும். நீங்கள் ஓகே அதை பார்க்குறல்லன்றீங்க, ஆனால் தொடர்ந்து மேடையில் செய்யுங்க. எங்கே நீங்கள் பழக்கிறீங்களா இருக்கும்? இதுதான் என் மாணவன், இவர் உங்களோட மாணவர், அவரை இப்போ இது முடிக்க போகிறாரு. அதுதான் இப்போ முந்தி நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இப்போ மேடையில் வருது என்றால் எல்லாம் ஒழுங்காக செய்யணும் இதுண்டு நல்லா வாசிப்பார். ஆனால் நான் என்ன அந்த கூட யோசிக்கிறது. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறது என்றால் மேடை அனுபவம் தான் முக்கியம். மேடையில் மேடை அனுபவம் முக்கியம். இப்போ உதாரணமாக மேடையில் வாசிச்சதால உங்களுக்கு கூட விருப்பம் இல்லை எல்லாம் இல்லை. இப்போ என்னன்னா நான் நிறைய பிள்ளைகளை ஒரு கதைக்க வாங்கன்னு கூப்பிட்டாலே ஐயோண்டு தெரிச்சு ஓடுறாங்க பயத்தில். அப்போ இந்த மேடை கூச்சம் இல்லாதாக்கள், மேடையில் ஏறினாக்கள், இந்த டக்கண்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் அந்த ஸ்பொன்டானா வந்து கதைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் தானாக வரும். அதுதான் கரியருக்கு தேவை தானே. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, இல்லை யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறீங்க, 450 பேர் இருக்கிறாங்களா, பக்கப்பட்டு கொண்டு ஓடுனா கதை முடிஞ்சேன். நீங்கள் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நாங்கள் பெரிய பெரிய இப்போ தமிழாக்கள் நிறைய பெரிய பெரிய இடங்களில் இருக்கணும், மேனேஜிங் டைரக்டர்லேருந்து பெரிய பெரிய இதுகளில் இருக்கணும். அப்போ அவை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அப்போ இந்த கூச்சம் போயிட்டேன்னா மற்றது ஒன்றும் நிக்ஸ் ஒன்றுமே இருக்காது. இப்போ உதாரணமாக நாங்கள் 2 பேரும் அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. இப்போ நாங்களான மாதிரி இவங்க 2 பேரும் பழகிறாங்க. இவரும் வயலின் வாசிக்க அவரோட பேட்டி எடுத்துட்டேன், கதைச்சிட்டு சந்தோஷமா இருக்கு. ஆனால் முகத்தில் ஜொலிக்குது. சந்தோஷம். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை இன்னும் அடுத்த வருஷத்துல இன்னும் வேறு இடத்துல சந்திப்போம். தொடர்ந்து இப்படியா நிகழ்ச்சிகளுக்கு நீங்களும் போங்க, நீங்களும் கேட்டு நீங்கள் போய் வாசிக்கலாம். ஏன்னா உண்மையாக ஆக்கள் இல்லாமல் இருக்கு, குறைவு. நீங்கள் நினைக்கிற அளவு கனவேர் இல்லை, குறைவு. இப்போ அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்கள் காணாமல் இருக்கு. இப்போ சில நேரம் வந்து ஊப்பட்டாலன்னொன்னே இங்கே 3 டீச்சர் இருக்கலாம், ஆனால் சில நேரம் வேறு இடத்துல போனீங்கன்னா அங்கே ஒரு டீச்சருமே இருக்காது. அப்போ அப்படியான இடத்துல தேவை நீங்கள் படித்து முடிச்சிங்களா படிக்கிறார்கள், இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும். என்ன நன்றி, பாராட்டு. பேட்டி எடுத்ததுக்கு வணக்கம். உங்களை இன்றைக்கு ஒரு பிரபல அறிவிப்பாளரை இன்றைக்கு நான் பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களை பெரிய பெரிய மேடைகளில் காண்றேன் நான். உங்களுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் முதலாவது. நன்றி. உங்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ இந்த நிகழ்வு வந்து அடுத்த தலைமுறையினரை வந்து கர்நாடிக் இப்படியான சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள அவங்கள உள்வாங்கணும், அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொடுக்கணும் என்று சொல்லி டீச்சர் மேர் இந்த நிகழ்வை நடத்துகிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த மேடைகள்ன்றது பல விதமான மேடைகள் இருக்குது. அதுலேயும் வந்து நடனத்துக்கு, நாடகத்துக்கு, மற்றது கலை சார்ந்த வேறு வேறு படைப்புகளுக்கு நிறைய மேடைகள் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதில் நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து பங்கு பெற்றதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த கர்நாடக சங்கீதம் என்ற விஷயத்துக்கு தனிப்பட்ட ஒரு மேடை அமைகிறது சரியான குறைவு. அது இசை வந்து எல்லோரையும் கவரக்கூடிய ஒன்று. மற்றது இந்த கர்நாடக சங்கீதம்ன்றதுக்கு வந்து தளம் அமைச்சு கொடுக்கறது சரியான குறைவு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆசிரியர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விடயம். இந்த 3 ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு 3 ஆசிரியர்களுடைய பிள்ளைகளும் வந்திருக்கணும். எல்லாருமே இங்கே பிறந்து வளர்ந்த இளம் தலைமுறை பிள்ளைகள். அதே நேரம் புதிய பிள்ளைகள், அது அவர்களிடம் மூத்த ஆசிரியரிடம் கற்ற இளம் ஆசிரியர்களும் கூட தங்களோட பிள்ளைகளையும் இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போலத்தான் நானும் இந்த இடத்துக்கு என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தேன். என்னை எல்லாருக்கும் கூடுதல் அறிவிப்பாளராக தெரிஞ்சாலும் நான் இந்த இடம் எனக்கு ஒரு பெற்றோர் என்ற அடையாளத்தை தான் கொடுத்தது. அதுலேயும் உண்மையிலேயே என் பிள்ளைகள் 2 பேருமே இந்த ஆசிரியர்கிட்ட படித்து ஒரு பாடலை கொடுக்குற சந்தர்ப்பத்தை எனக்கு இந்த ஆசிரியர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். என்ற பிள்ளைகளுக்கான மேடையை இந்த ஆசிரியர்கள், கலை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கணும். அதே போல் தொடர்ந்து வருகிற இளம் தலைமுறைக்கு, அதே போல் இன்னும் கலையை படித்து கொண்டிருக்கிறவையும் எங்களோட சமூகத்துக்கு, எங்களோட தமிழ் இனத்திற்கு ஒரு கலை, எங்களோட இனத்தின் பண்பாட்டு, தமிழ் பண்பாடு, மொழியும்
கலையும் இதை வளர்க்க வேணும். புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் எங்களோட நிலங்களை விட்டு புலம்பெயர்ந்து இருக்கிறோம். இருக்கும் போது அந்த இதுக்குள்ளே நாங்கள் மறைஞ்சு போயிடக்கூடாது. நிறைய சவால்கள் இருக்குது எங்களை நாங்கள் தலை நிமித்தி வாரதுக்கு. அந்த இதுக்குள்ளே நாங்கள் புதைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் இப்படியான கலைகளை தொடர்ந்தும் இளம் தலைமுறையினரும் தங்களோட கையில் எடுத்து அதை வளர்க்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதான் அந்த என்னென்னா நுண்கலைகளை வந்து கற்றுக்கொள்றதுல பொருளாதார ரீதியில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ அப்படி இருந்தும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு அதுகளை சொல்லி கொடுத்தாலும் மேடை தான் நிர்ணயிக்கும் அவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இல்லாட்டி அவர்களை தட்டி மேலே கொண்டு போகிறது, இப்படியான விஷயம். அப்போ அந்த வகையில் தொடர்ந்து இப்போ சில மேடையில் கர்நாடிக் நிகழ்ச்சிகள் என்னொன்னா பார்க்க மாட்டாங்க, எழும்பி போயிடுவாங்க. ஆனால் தனியாக இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துறதன் மூலம் அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது வந்து நல்ல விஷயம். என்ன கண்டிப்பாக நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால் பொருளாதாரம்ன்றதை தாண்டி எங்களோட கலை ஒரு இடத்தை வளருது. நாங்கள் அதை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறோம். அதனால் நாங்கள் அதை தவிர்த்து இதுக்கு உண்மையிலேயே மற்றவர்கள் பார்க்குறவர்கள் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கும். நிறைய பேர் இந்த நிகழ்வுகளை தங்களோட பொருளாதார செலவில் குறைந்த அளவாவது தாங்கள் அதை தலையெடுத்து அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேணும். கண்டிப்பாக இங்கே நிறைய எங்களோட புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய பொருள் வசதிகள் வளங்கள் நிறைய முன்னேறி இருக்கிறோம். நாங்கள் அந்த வகையில் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளுக்கு ஊக்குவிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்றது. நிச்சயம் நல்ல விஷயம். சந்தோஷம் உங்களோட காய்ச்சது. நன்றி 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 நன்றி. இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நன்றி. தம்பி மாரே பாய் பாய், எல்லாருக்கும் பாய் பாய். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற பிள்ளைகள், இந்த இப்படியான நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் வந்து எங்களோட பிள்ளைகள், அதுகளுக்கான ஆதரவுகளை நாங்கள்லாம் செய்யணும், கொடுக்கணும். உங்களோட அன்பை தெரிவு செய்து இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் வாழ்த்து சொல்கிறனாலும் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.